கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றதுமே அவர் கைது செய்யப்படுகின்றார். அன்றைய தினமே கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர் சிறைக்கு அனுப்பப்படுகின்றார். அன்றைய தினமே அவர் மீண்டும் உடல்நல குறைவு காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு பிறகு மீண்டும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகிறார். அதுதான் அப்போது நடந்தது. பின்னர் அடுத்த நாள் வழக்கு விசாரணைக்கு அவர் வருகை தரவில்லை. மாறாக அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு மீண்டும் ஜனவரி மாதம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார். அதனை அடுத்து இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதான். மீண்டும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் மிக முக்கியமான சில முடிவுகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்று தான் நம்பப்படுகின்றது. அதே போல மிக முக்கியமான மற்றொரு விடயம் என்று நீதிமன்றத்திலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் வூல்ஹாம்ப்டன் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தியதற்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. நீதவான் அவர்கள் இதுவரை கிடைத்த இந்த விசாரணை அறிக்கைகளை வைத்து பார்க்கும் போது போதுமான சாட்சியங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனாலும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராக இருந்த திலீப பீரிஸ் அவர்களிடம், ஏன் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருக்கின்றீர்கள், இதற்கான காலதாமதம் இடம்பெறுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது தான் ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவையும் இந்த வழக்கிலே சந்தேக நபராக குறிப்பிடுவதற்காகத்தான் இவர்கள் இப்பொழுது ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இது நிரூபிக்கப்பட்டால், சாட்சியங்கள் அனைத்தும் சரியாக நிரூபிக்கப்பட்டால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட வேண்டும். அவர் மாத்திரமல்ல, இப்பொழுது சந்தேக நபராக பெயரிடப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மைத்ரி விக்ரமசிங்கவும் கைது செய்யப்பட வேண்டிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படித்தான் பார்க்கப்படுகின்றது. காரணம், இன்று நடந்த விவாதங்களின் போது இந்த முடிவுக்கு தான் வரக்கூடியதாக இருக்கிறது. எப்படியும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அடுத்த வழக்கு விசாரணை இடம்பெறுகின்ற தினத்திலே இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினமும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பலர் நீதிமன்றத்திற்குள் வருகை தந்திருந்தார்கள். ஆதரவாளர்கள் வெளியே எங்களுக்கு பெரிதாக காணக்கூடியதாக இல்லை. ஆதரவாளர்கள் யாரும் வருகை தரவில்லை. ஆனால் அரசியல் பிரமுகர்கள், அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு வந்து இந்த வழக்கு விசாரணை நடவடிக்கைகளை பார்த்தார்கள்.